சிறகடிக்க ஆசை சரியல்ல அடுத்த வரை எபிசோட்ல நம்ம சத்யா இருந்துட்டு ரேகாவை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே முத்து வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒன்றுமே தப்பு இல்லை, நீ செஞ்சது ரொம்ப பெரிய நல்ல விஷயந்தான். ஏன்னா நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி நம்ம ரேகா ஒன்றும் அவ்வளோ கெட்டவ மாதிரி எனக்கு தெரியல. பணக்கார திமிரு கொஞ்சம் கூட அந்த பொண்ணோட முகத்தில் தெரியல. அந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு தான். நீ லவ் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா இருந்துட்டு என்னங்க பேசுகிறீங்க மீனா, நீ கொஞ்ச நேரம் அமைதியே இரு. ஸ்ருதி கூட தான் பணக்கார வீட்டு பொண்ணு, ஆனால் அது கொஞ்சமாவது பணக்கார வீடு மாதிரி நடந்துக்குதா இல்லையே? அது மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு. ரவியோட அது சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் நடுவில் அந்த திமிர் பிடிச்ச நீத்து வந்ததுனால தான் அவங்களோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அவங்க 2 பேர் மேலே எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி தான் ரேகாவும் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்குது. அவங்க அப்பாவும் கொஞ்சம் நியாயமானவராக இருக்கார். அவங்க கிட்ட பேசினா கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு அவர் சம்மதம் சொல்லுவார். நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்ற மாதிரி முத்து இருந்துட்டு நம்ம மீனாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. முத்து இருந்துட்டு சத்யா கிட்ட, நீ இன்னைக்கு அது பதில் சொல்லிச்சா, நீ தாராளமாக போயிட்டு அந்த பிள்ளைக்கிட்ட உன்னோட காதலை சொல்லு, நான் உனக்கு துணையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நீங்களே இப்படியெல்லாம் சொல்லுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் மாமான்னு சொல்லிட்டு சத்யா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.